சர்வ வல்ல தேவன், நீ எனக்கு முன்பு நடந்து என்று உத்தமனாயிரு, நீ உத்தமியாயிரு. நான் சர்வ வல்ல தேவன், நீ எனக்கு முன்பு நடந்து என்று உத்தமனாயிரு, நீ உத்தமியாயிரு. வழியை காட்டிடுவே, நடக்கும் வழியை சொல்லிடுவே. போகும் வழியை காட்டிடுவே, நடக்கும் வழியை சொல்லிடுவே. உன்னோடு எப்போதும் இருந்திடுவே, உனக்காய் யாவையும் செய்திடுவே. உன்னோடு எப்போதும் இருந்திடுவே, உனக்காய் யாவையும் செய்திடுவே. நான் சர்வ வல்ல தேவன், நீ எனக்கு முன்பு நடந்து என்று உத்தமனாயிரு, நீ உத்தமியாயிரு. காலையில் என் முகம் தேடிடு, கலக்கம் எல்லாம் நீக்கிடு. காலையில் என் முகம் தேடிடு, கலக்கம் எல்லாம் நீக்கிடு. கலங்கி போன உள்ளங்களை என்னிடம் கொண்டு சேர்த்திடு. கலங்கி போன உள்ளங்களை என்னிடம் கொண்டு சேர்த்திடு. நான் சர்வ வல்ல தேவன், நீ எனக்கு முன்பு நடந்து என்று உத்தமனாயிரு, நீ உத்தமியாயிரு. வானத்தை அண்ணாந்து பார்த்திடு, நட்சத்திரங்களை எண்ணிடு. வானத்தை அண்ணாந்து பார்த்திடு, நட்சத்திரங்களை எண்ணிடு. எண்ணி முடியாத நன்மைகளை என்றும் உனக்கு தந்திடுவேன். எண்ணி முடியாத நன்மைகளை என்றும் உனக்கு தந்திடுவேன். நான் சர்வ வல்ல தேவன், நீ எனக்கு முன்பு நடந்து என்று உத்தமனாயிரு, நீ உத்தமியாயிரு. நான் சர்வ வல்ல தேவன், நீ எனக்கு முன்பு நடந்து என்று உத்தமனாயிரு, நீ உத்தமியாயிரு. கடைசி காலத்தை அறிகிற அறிவு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ரொம்ப முக்கியம். நீங்க எந்த காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கீங்க, இந்த காலத்துல நீங்கள் எதிர்கொள்ள போகிற பிரச்சனை என்ன, நீங்கள் அதுல எப்படி நடந்து கொள்ளணும் அப்படின்னு கர்த்தர் நீங்கள் காலத்தை குறித்த அறிவுடையவர்களாக இருக்க விரும்புகிறார். மதுரையில் இயேசு வாழ்கிறார் ஊழியங்கள் நடத்தும் எழுப்புதல் உபவாச ஜெபம். நாள் ஜனவரி 17. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 2:30 மணி வரை. தேவ செய்தி தீர்க்கதரிசி வின்சென்ட் செல்வகுமார், சுவிசேஷகர் எல். வின்சென்ட் ராஜ். பாடல் ஆராதனை சகோதரி கலா வின்சென்ட் ராஜ். இடம் இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரம், பைபாஸ் ரோடு, பழங்கநத்தம், PRC டிப்போ அருகில், மதுரை. தேவ பிள்ளைகளே, இந்த எழுப்புதல் உபவாச ஜெபத்தில் கலந்து கொண்டு தேசத்தின் எழுப்புதலுக்காகவும் குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்காகவும் இணைந்து ஜெபிக்க உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கின்றோம். மேலும் விவரங்களுக்கு அழையுங்கள் 9442800449, 9442800447. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கும் கூட ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி சில காரியத்தை சொல்லி ஜெபம் பண்ணுவது நல்லது என்று உணர்ந்தேன்.
2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் நாம் வாசித்து பார்த்தால், இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் கண் சொருகிப்போன குருடனாயிருக்கிறான் என்று பேதுரு அருமையாக தேவ பிள்ளைகளுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு நிருபத்தில் எழுதுகிறார். எவைகள் இல்லாதவன்? நற்குணங்கள், பரிசுத்தம், தேவ வார்த்தை, தேவ பக்தி, அன்பு, சகோதர சிநேகம், இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் ஒரு பிரயோஜனம் இல்லாதவன் என்று எழுதுகிறார். எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குல்ல. ஆதி சபையில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரே மனம்தான், ஒரே இருதயம். ஒரு சபைனா எல்லாருக்கும் ஒரு இருதயம். இன்றைக்கி இப்போ இருக்க நிலையை பார்த்திங்கன்னா, பாஸ்டருக்கு ஒரு இருதயமாக இருக்கும், சபையாருக்கு வேறு இருதயமாக இருக்கும், அதில் மூப்பர் இருதயம் வேறையாக இருக்கும், கருத்து வேறுபாடாக இருக்கும். இது என்ன ஆவின்னு தெரியல. ஆனால் ஆதி சபையில் அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவு இருந்தது இல்லையா, எல்லாம் நிறைவாக இருந்தது. காரணம், அவங்களுக்கு ஒரே குறிக்கோள் தேவன். இதைத்தான் அப்போஸ்தலர் 4:35 பார்க்கிறோம். இன்றைக்கு காலையில் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கி எது உங்கள்கிட்ட இருக்குன்னு தெரியுமா? வேத வசனம் சொல்லுது, முதல்ல பரிசுத்த ஆவியானவர் இருக்கணுமா. யூதா 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் வாசித்தால், இவர்கள் பிரிந்து போகிறவர்களும் ஜென்ம சுவாபம் உள்ளவர்களும் ஆவி இல்லாதவர்களுமாய் இருக்கிறார்களாம். உலகத்தில் நிறைய பணம் இருக்குது, வசதி வாய்ப்பு இருக்குது, பக்தி இருக்குது, பேர் புகழ் இருக்குது, ஆனால் தேவனுடைய ஆவி இல்லை. சில இடங்களில், சில ஆலயத்தில் இந்த ஆவியை பற்றிலாம், பரிசுத்த ஆவி பற்றிலாம் பேசிடாதீங்க அப்படின்னே சொல்லுவாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அப்புறம் எதுக்கு என்னை கூப்பிட்டீங்க அப்படின்னா அப்படியே நிற்பாங்க. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடைய நல்ல. பவுல் எழுதுகிறார், ரோமர் 8:9 வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒருவன் கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடைய நல்ல. நீ வேணா நீ பேர் கிறிஸ்தவனாக இருக்கலாம், ஒரு ஆலயத்துக்கு போகலாம், இது ஆண்டவர் அங்கீகரித்ததான்றது தெரியல. அதனால் இன்றைக்கி ஆவியானவர் நமக்குள் இருக்கணும். நம்ம சிந்தையிலும் இருதயத்திலும் நம்ம போகிற ஆலயங்களில் அந்த ஆவியானவர் நிறைந்து இருக்கணும். அடுத்து நீங்கள் வேதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, எபிரேயர் 12:14 பார்க்கும் பொழுது அங்கே வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாதான். அடுத்து நமக்கு என்ன இருக்குன்னு தெரியுமா? பரிசுத்தம் இருக்கணுமா, தூய உள்ளம். அதனால தான் இயேசு சொல்லும்போது, இருதயத்தில் சுத்தமுள்ளவன் பாக்கியவான், அவன் தேவனை தரிசிப்பான்னாரு. இன்றைக்கி ரொம்ப இருக்க வேண்டிய ஒரு கிறிஸ்தவர்களுக்கு, தேவ பிள்ளைகளுக்கு முக்கியமான காரணம், ஒன்று பரிசுத்தாவின் அபிஷேகம், 2வது பரிசுத்தம் இருக்கணும். ஏன்னா நீங்களும் நானும் பின்பற்றுகிற தேவன், நீங்கள் எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை வந்து ஆலயத்தில் அட்டண்டன்ஸ் கொடுத்துட்டு காணிக்கை கொடுத்துட்டு போங்கப்பா அப்படின்னு சொல்கிறவரில் அவர் பரிசுத்தமுள்ளவராக இருப்பது போல. 1 பேதுரு 1:15-16 பார்க்கும்போது, அவர் பரிசுத்தராக இருப்பது போல நீங்களும் உங்கள் பேச்சில், உங்கள் பார்வையில், உங்கள் நடத்தையில், எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக இருக்கணுமா. இவைகள் இல்லைன்னு சொல்லுங்கள், சாத்தான் அவங்கள கை வச்சிருவான், குடும்பத்தை உடைச்சிருவான், ஏதாவது உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகளை தாமதப்படுத்தி தள்ளி தேவன்கிட்டருந்து பிரிச்சிருவான். அதனால தான் ஆவி இல்லாதவன், பரிசுத்தம் இல்லாதவன் என்று பைபிளில் பட்டியல் போட்டுக்கிட்டே இருக்குது. தொடர்ந்து நீங்கள் வேதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, விசுவாசம் இல்லாமல் யாரும் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாதான். கிறிஸ்துவ வாழ்க்கையில் எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் கிடைச்சிடும் அப்படின்னு இருந்துட முடியாது. விசுவாசம் வேணும். நான் ஜெபம் பண்ணிட்டேன், நான் முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், கர்த்தர் ஏற்ற வேளையில் எனக்கு தருவார் என்று நம்பிக்கையோடு பொறுமையோடு காத்திருக்கணும். இந்த பொறுமை இல்லாமல் இன்றைக்கி நடக்கணும், இத்தனை மணிக்கு நடக்கணும் அப்படி இல்லை. விசுவாசம் இல்லாமல் எப்போ கொடுத்தாலும் ஆண்டவர் அதை நன்மையாக செய்வார், கொடுப்பார் அப்படின்ற நம்பிக்கை இருக்கணும். அதனால தான்
ஆண்டவர் விசுவாசம் இல்லாமல் ஒருவனும் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது என்று வேதத்தில் சொல்லியிருக்கிறார். இன்றைக்கி வாழ்கிற உலகத்தில் பாருங்களேன், விசுவாசமே கிடையாது. உடனே ஒரு இஎம்ஐ போடணும், லோன் போடணும், நம்ம வாங்கணும், அப்புறம் மாதம் மாதம் பணம் கட்டணும். அதில் எவ்வளவு இழப்பு வேதனை வருதில்ல. 2 தெசலோனிக்கர் 3:2 பார்த்தீங்கன்னா, விசுவாசம் என்பது எல்லாரிடத்திலும் இல்லையே, எல்லாரிடத்திலும் இல்லை. இயேசு படகுல போகிறாரு, சீசர்களை அப்படியே படகுல வந்து அலைகள் கொந்தளித்து மோதுகிறது, பயப்படுறாங்க, கத்துறாங்க. மார்க்கு 4:40 பார்த்தீங்கன்னா, ஏன் பயப்படுறீங்க, ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? அவர் எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினாரா. அதனால தான் பேதுரு எழுதுகிறார், இவைகள் இல்லாதவன் எவனோ. எது இருக்கோ இல்லையோ, இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு இருக்கணும், பரிசுத்தம் இருக்கணும், விசுவாசம் இருக்கணும். இவைகள் இருந்தால் நீங்கள் புத்தி இல்லாதவர்கள் அல்ல, புத்தி உள்ளவர்களாக இருந்தால் ஆண்டவர் இவைகளை உங்களுக்கு தந்து வலுவாதபடி இந்த நாளில் அற்புதமாக உங்களை காத்து நடத்துவார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபை இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்கிறார்களோ அத்தனை பேர் மேலும் ஆண்டவருடைய வல்லமை இருக்கட்டும், பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு இருக்கட்டும், நம்பிக்கை இருக்கட்டும். இந்த நாளிலே அவர்களுக்கு திறந்த வாசலை வைத்து அற்புதமாய் நடத்தும்படி தேவனுடைய தயவுக்கும் கிருபைக்கு அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.